முக்கியமாக நம்ம ஒருத்தவங்க ஏதோ ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதை திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நம்ம போட்டுருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வச்சு தான் முக்கியமாக நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஜட்ஜ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டுருக்க ஷர்ட் அண்ட் பேண்ட்டை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் என்னதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஹேண்ட்ஸம் லுக்கில் இருந்தாலும் சரி, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லாட்ட அவங்களோட ரியாக்ஷன் எப்படின்னு தெரியுமா? சி என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு தான் மெயினாக அதை நினைக்க தோணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க மீட் பண்ண போறீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்ப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் நீ எப்படிப்பட்ட அட்ராக்டிவான அவங்கள பேச தான் நம்மளை அடுத்த இன்ஃபர்மேஷன் அவங்கள பற்றி தெரியும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸே ப்ராப்பராக கான்வர்சேஷன் வந்து எப்படி கரெக்டாக கன்வே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அதுலேயே உங்களோட லேகிங் இருக்கும். நீங்கள் ஒரு முக்கால்வாசியும் மீட் பண்ணும்போதும் சரி, இல்லை பிஸ்னஸ் மீட்டிங்லேயும் சரி, இதில் நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பேண்ட் எடுக்கிறோம். ஒரு 1000 2000 ஸ்பெண்ட் பண்ணி பேண்ட் எடுக்கிறோம்னா, அந்த ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கான ஒர்த்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற ஃபிட் வந்து கரெக்டான ஃபிட்டில் இல்லை, கரெக்டான சைஸில் இல்லாட்டான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும் உங்களுக்கு. சரிப்பா, இதுக்கு என்னப்பா வழி? இதுக்கு என்ன அந்த பேண்ட் எப்படி கரெக்டாக ஃபிட் பேண்ட்டை வந்து சூஸ் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வழி இருக்குது. இதை அந்த வீடியோ வந்து உடைக்கிறோம். இது இந்த வீடியோ வந்து பிரேக் பண்ணுறோம் கைஸ். நம்ம இந்த வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ஃபெக்டான பேண்ட் எப்படி சூஸ் பண்ணுறது, பர்ஃபெக்டான லென்த்தில் எப்படி சூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி பேண்ட்ஸ் நீங்கள் வந்து போடணும், எந்த மாதிரி பேண்ட்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், 3 சீக்ரெட்ஸ். என்ன சீக்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா, பேண்ட்டை பற்றியான சீக்ரெட்ஸ் உங்களுக்கு. இந்த பற்றி உங்களுக்கு அன்னோன் சீக்ரெட்ஸ். இது இந்த பேண்ட்டை பற்றியான அன்னோன் சீக்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது முக்கால்வாசி உங்களுக்கு. இந்த சீக்ரெட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி விட்டுருங்க. ஏன் லைக் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ ப்ரமோஷனாக க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காம அந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறீங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பேண்ட்டை பற்றி ஏதாவது ஐடியா இல்லாமல் இருக்காங்க, உங்கள் பேண்ட் எப்படி வேர் பண்ணுறது, பர்ஃபெக்டான ஃபிட் எப்படி சூஸ் பண்ணுறது தெரியாமல் இருக்காங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதில் நிறைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிட்டான பேண்ட்டை தான் வேர் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் பட் ஒரு ஃபிட்டான பேண்ட்டை வேர் பண்ணுறது, ஃபிட்டான பேண்ட்டை சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது ஏன் கஷ்டமான விஷயம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் நிறைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெடிமேட் பேண்ட்டு தான் போயிட்டு இருப்போம். யார் ஸ்டிச்சர் பேண்ட்டுக்கு போக கிடையாது, துணி எடுத்து தைக்கிறது கிடையாது. நம்ம எதாவது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, வியர் பண்ணுறது எல்லாமே ரெடிமேட் பேண்ட்டு தான் போவோம். ரெடிமேட் பேண்ட் போகிறோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 32 இல்லை 34 36 சைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எல்லாமே ஃபிக்ஸடான சைஸ் வந்து ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதே நீங்கள் அந்த சைஸுக்கு ஏற்றாலும் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்கள் பேண்ட் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். இதே நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருக்கீங்க இல்லை கொஞ்சம் ஒல்லியாக இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேண்டோட சைஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேரி ஆகும். ஏன்னா ஒன்று சின்னதாக இருக்கும், உங்கள் ஹிப் சைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டில் காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படிங்கிறத. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபிக்ஸட் லென்த்தாக தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டமுக்கு வந்து இவ்வளோ லென்த் இருக்கணும், அதுக்கப்புறம் திக்னஸ், பேண்டோட திக்னஸ் இவ்வளோ இருக்கணும், 34 இவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிப்போட வித்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்க. இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக ஒரு ஃபிட்டாக தான் ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பேண்ட்ஸ் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. நம்மளோட ஸ்டெப் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, செக் யுவர் ஹிப் சைஸ். ஹிப் சைஸுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிப் சைஸ் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். நான் இந்த சீக்ரெட் வந்து எப்படி ரிவீல் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு. ஹிப் சைஸ் எப்படி ஃபைன் பண்ணுறதுங்கிற டெமோ காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம பில்லி ஃபேக்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 4 to 3 இன்ச்சுக்குள்ளே கீழே கரெக்டாக உங்கள் வயிற்று கீழே உங்கள் கேப் இருக்க மாதிரி ஒரு ஃபிட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுதான் உங்களோட எக்ஸாக்டான சைஸு. அந்த சைஸ் மட்டும் கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பேண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக வேர் பண்ண ஆரம்பிக்கலாம். கீழே கரெக்டான கால் சைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பெல்லி ஃபேக்ட்லேருந்து 2 to 3 இன்ச் வரைக்கும் அந்த கை வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கான்னு பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கை உள்ளே விடும்போது 2 to 3 இன்ச் வரை கேப் இருக்கான்னு பார்த்துங்க. அப்போ தான் உங்கள் பேண்ட் போடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து உட்காந்து எந்திரிக்கிறதுக்கும். கைஸ் நான் ஒரு சீக்ரெட் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன சீக்ரெட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் ஒரு ஷாப்பில் போயிட்டு ட்ரையல் ரூம் பண்ண முடியாமல் இருக்கும், ட்ரையல் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே எப்படி உங்கள் பேண்ட்டை கரெக்டான ஃபிட்டை வந்து எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேண்ட் எடுத்துக்கிறது. பேண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டன் பேண்ட்டில் வந்து ஒரு லைட் எல்லோ கலர். இது நீங்கள் எப்படி ஒரு பெர்ஃபெக்டான ஃபிட் வந்து சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோராம் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோராம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பேண்ட் ஃபிட்டுக்குள்ளே போகிற மாதிரி பாருங்கள். உங்கள் பேண்ட்டு கரெக்டாக அந்த ஃபிட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோராமுக்குள்ளே இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக் கைஸ். ஃபோராம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோராம் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த எட்ஜில் வந்து தொடர மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் பேண்ட் சைஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் கைஸ். நம்மளோட செகண்ட் சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க. பேண்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நெக் சைடில் வந்து உங்கள் நெக் ரீஜனில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் பேண்ட் வந்து உங்கள் கழுத்தை வந்து என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்ஜில் வந்து உங்கள் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் ஃபிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கைஸ். உங்கள் நெக் ரீஜன் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அந்த எட்ஜ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பேண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த எக்ஸாக்டாக இந்த ட்ரிக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேர்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாப்புக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரைனிங் செக்ஷன் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. நான் சின்ன ஷாப் மென்ஷன் பண்ணலாம், நீங்கள் பெரிய ஷாப் தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன்.
பெரிய ஷாப் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுற போது ஒரு ஸ்டிச்சிங் டெய்லர் ரூம் இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேண்ட் எடுத்துகிட்டு அங்கே ட்ரையல் பண்ணி பாருங்கள். அங்கே ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பேண்ட் வந்து அன்னியவனாக இருக்குன்னா நீங்கள் அங்கேயே கொடுத்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய ஹேக் கைஸ். உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா அவாய்ட் கீப் திங்ஸ் இன் யுவர் பேக்கெட். நீங்கள் பேக்கெட்டில் நம்ம ஃபோட்டோவில் காமிக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்கே ரக்கடாக போட்டுட்டு சும்மா எல்லாத்தையும் பர்ஸை திணிக்கிறது, ஃபோனை திணிக்கிறது, ஒரு மாதிரி அன்னியவனாக தெரிஞ்சுட்டே இருந்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நடக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஏறன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேண்ட் வந்து ரொம்ப கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிட்டாக இருந்தீங்க, ரொம்ப ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும்போது பேண்ட் இறங்கும்போது கீழே இறங்கி நின்றுச்சுன்னா இருக்கிறது இன்னும் ஷார்ட்டாக தான் தெரிவிங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பேண்ட்டை வந்து ரொம்ப டைட்டாக போடுறது, அதை நான் மெயினாக சொல்ல வரேன் உங்களுக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்டை ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா உங்கள் கால் எவ்வளோ இருக்கோ அந்த கால் ரீஜன் வந்து அப்படியே தெரிய ஆரம்பிக்கும் வெளியே. நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கால் ரீஜன் அப்படியே தெரிய ஆரம்பிச்சுன்னா மற்றவங்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும் கைஸ். இது மாதிரி இந்த மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் த கீப் திங்ஸ் இன் யுவர் பேக்கெட். பேக்கெட் வந்து எந்த திங்ஸையுமே முக்கால்வாசி அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோன் வைக்கிறதா பேண்ட் பேக்கெட்டில் பேக் பேக்கெட்டில் வைங்க. இல்லாட்டி நீங்கள் வைக்க பார்த்து என்ன போகிறோம்னா ஒரு ரக்கடாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெல்லி ஃபேக்டர் மாதிரி அப்படியே புடச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் வெளியே அப்படியே பேண்ட்டில் இருந்து. இதை வந்து முக்கால்வாசி அவாய்ட் பண்ண பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்லிம் ஃபிட் யூஸ் பண்ணுறதா இல்லை ஸ்கின்னி ஃபிட் யூஸ் பண்ணுறதா. நிறைய பேர் டவுட் இருக்கும் ஸ்லிம் ஃபிட்னா என்ன, ஸ்கின்னி ஃபிட்னா என்ன அப்படிங்கிறது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸ்கின்னி ஃபிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்க பேண்ட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும். அந்த பேண்ட் கம்ஃபர்ட்டாக இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்க எல்லாமே வீடாக ஒரு மாதிரி வெளியே தெரியாமல் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து எந்திரிக்கும் போது நீங்கள் வாக் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும். மெயினாக நீங்கள் உட்காந்து எந்திரிக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் உட்காரும் போது அப்படியே போட்டுட்டு பேண்ட் அப்படியே மேலே ஏற்றி விட்டு உட்கார மாதிரி இருக்குது. இது மாதிரிலாம் அவாய்ட் பண்ண பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிம் ஃபிட்டில் தான் இருக்கும். இது மாதிரி மெயினாக ஸ்கின்னி ஃபிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் உட்காரும் போது கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக் பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி இந்த கீழே உள்ள ரீஜன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னி ஃபிட். இதே ஸ்லிம் ஃபிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிம் ஃபிட்டில் நீங்கள் அவாய்ட் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்லிம் ஃபிட் பேண்ட் போடும்போது காலில் கவரை மாட்டுவாங்க. காலில் கவரை மாட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலில் கவரை கட்டிட்டு பேண்ட் உள்ளே போக வேண்டியதுக்காக காலில் கவரை மாட்டிட்டு பேண்ட்டை இழுப்பாங்க. ஏன்னா அந்த ஃப்ளெக்சிபிளுக்காக பேண்ட் உள்ளே போகும். அப்படி பேண்ட் போடணுமா? ஏன்னா அது போடுற பேண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வீடாக அப்படி ஒரு மாதிரிக்கு கால் ரீசன்ஸ் எல்லாமே அப்படியே வெளியே தெரியுற மாதிரி இருக்கும். ஒரு உட்காரும் போதுமே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. உட்காந்து எந்திரிக்கவும் முடியாது, வாக் பண்ணவும் முடியாது ப்ராப்பராக. இந்த மாதிரி பேண்ட்ஸ் ஹேக்ஸ்லாம் நீங்கள் வந்து முக்கால்வாசி அவாய்ட் பண்ணணும் கைஸ். நான் சீக்ரெட்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டேன் கைஸ் இந்த வீடியோவில். உங்களுக்கு முக்கால்வாசி நான் சொன்ன ஃபேக்ட்ஸ் எல்லாமே என் மைண்டில் எழுதிக்கிட்டு அப்புறமா நீங்கள் பெர்ஃபெக்டான பேண்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லிம் ஃபிட் வந்து முக்கால்வாசி அவாய்ட் பண்ணிட்டு ஸ்கின்னி ஃபிட் வந்து சூஸ் பண்ண பாருங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சேனலுக்கு லைக் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், stay tuned. Until bye from Del Santosh. Bye.